கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவராக இருப்பது என்றால் என்ன? சபைக்கு போவதுதானா? ஜெபிப்பதுதானா? வேதாகமம் வாசிப்பதுதானா? இவையெல்லாம் முக்கியம்தான். ஆனா இவைகளையெல்லாம் விட ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. வேதாகமம் சொல்கிறது, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆனா இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் என்றால் என்ன? இது ஒரு சட்டமா, ஒரு கட்டளையா, அல்லது ஒரு வாழ்க்கை முறையா? இன்னைக்கு இந்த வீடியோவில் அதையே வேதாகமத்தின் அடிப்படையில் நாம தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் அன்பான வரவேற்பு. நீங்கள் முதல் முறையாக இந்த சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் வெல்கம். வேதாகம சத்தியங்களை எளிமையாகவும் வாழ்க்கைக்கு பயன்படும் முறையிலும் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். பிரமாணம் அல்லது லா என்ற வார்த்தை கேட்டவுடனே நிறைய பேருக்கு பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள் ஞாபகம் வரும். மோசே வழியாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற விதிகள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் 2:2 ஒரு வித்தியாசமான சொல்லை பயன்படுத்துகிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இதுதான் கேள்வியை எழுப்புகிறது. கிறிஸ்துவின் பிரமாணம் என்றால் என்ன? அது வெறும் மத சட்டங்கள் அல்ல. அது வெளிப்புற நடத்தை மட்டுமல்ல. அது கிறிஸ்துவின் இருதயத்தை பிரதிபலிக்கும் வாழ்க்கை முறை. இதை புரிந்து கொள்ள நாம் இயேசு சொன்ன மிக முக்கியமான வார்த்தைகளை பார்க்க வேண்டும். ஒரு நாள் இயேசுவிடம் கேட்டார்கள், அனைத்து கட்டளைகளிலும் பிரதானமானது எது? அதற்கு இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதல் மற்றும் பிரதானமான கட்டளை. அதற்கு ஒப்பான இரண்டாவது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. இதில் என்ன தெரிகிறது? கிறிஸ்துவின் பிரமாணத்தின் மையம் சட்டமல்ல, அன்பு. பயமல்ல, அன்பு. கடமை மட்டுமல்ல, உறவு. தேவனை அன்பு செய்யும் இதயம் மனிதரை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. ஆனா இங்கே இன்னும் ஆழமான விஷயம் இருக்கு. இயேசு பழைய கட்டளையை மட்டும் திரும்ப சொல்லல, அவர் ஒரு புதிய கட்டளை கொடுத்தார். யோவான் 13:34 அவர் சொல்கிறார், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது மிகவும் முக்கியம். பழைய அளவு உன்னை போல பிறனை நேசி. ஆனால் புதிய அளவு கிறிஸ்து உன்னை நேசித்தது போல பிறரை நேசி. அது எந்த மாதிரியான அன்பு? நிபந்தனை இல்லாத அன்பு, மன்னிக்கும் அன்பு, தாழ்மையான அன்பு, தியாகம் செய்யும் அன்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. இயேசு நம்மை எப்படி நேசித்தார்? நாம் பரிசுத்தமானவர்களான பிறகு அல்ல, நாம் பலவானவர்களான பிறகு அல்ல, நாம் நீதிமான்களான பிறகு அல்ல, நாம் இன்னும் பாவிகளாயிருந்தபோதே அவர் நமக்காக தம்மை அர்ப்பணித்தார். அதனால் கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது என்னை நன்றாக நடத்துபவர்களை மட்டும் நேசிப்பது அல்ல, என்னை புரிந்து கொள்பவர்களுக்கு மட்டும் உதவுவது அல்ல. அது கஷ்டமானவர்களையும் கிருபையோடு நடத்துவது, நம்மை காயப்படுத்தினவர்களையும் மன்னிப்பது, நம்மால் தவிர்க்கப்பட்டவர்களையும் கர்த்தரின் அன்பில் ஏற்றுக்கொள்வது. அப்படியென்றால் இந்த அன்பு வாழ்க்கையில் எப்படி தெரியும்? அதற்கு பவுல் மிக தெளிவாக சொல்கிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணத்தின் நடைமுறை வடிவம். இன்று நம்மை சுற்றி நிறைய பேர் பாரம் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு குடும்ப பிரச்சனை, ஒருவருக்கு நோய், ஒருவருக்கு பணத்தட்டுப்பாடு, ஒருவருக்கு மனசோர்வு, ஒருவருக்கு உள்ளார்ந்த பாவ போராட்டம், ஒருவருக்கு தனிமை. நாம் என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் நாம் ஜட்ஜ் பண்றோம், சில நேரங்களில் தள்ளி நிற்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்கிறது? அவரோட பாரத்தில் நீயும் பங்கிடு. அதாவது, யாராவது வலியில் இருந்தால் கேளுங்கள், யாராவது உடைந்திருந்தால் ஜெபியுங்கள், யாராவது தவறி விழுந்தால் தூக்கி நிறுத்துங்கள், யாராவது உதவி தேவைப்பட்டால் முடிந்ததை செய்யுங்கள், யாராவது தனியாக அழுகிறார்கள் என்றால் அவர்களோடு அருகிலிருங்கள். சில நேரங்களில் பாரம் சுமப்பது பண உதவி, சில நேரங்களில் அது ஒரு ஃபோன் கால், சில நேரங்களில் அது ஒரு ஜெபம், சில நேரங்களில் அது நான் உன்னோட இருக்கேன் என்று சொல்லும் ஒரு வார்த்தை. இதெல்லாம் சின்ன விஷயமா தோணலாம். ஆனா வேதாகமம் சொல்லுகிறது, இதுவே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவது. இங்கே ஒரு முக்கியமான உண்மையை நினைவில் வைக்கணும். கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது ரட்சிப்பை பெற நாம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு செக்லிஸ்ட் அல்ல. இது ஏற்கனவே கிறிஸ்துவால் நேசிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையில் வெளிப்படும் பலன். நாம் அன்பு செய்கிறோம், ஏனெனில் அவர் முதலில் நம்மை நேசித்தார். நாம் மன்னிக்கிறோம், ஏனெனில் அவர் நம்மை மன்னித்தார். நாம் பாரம் சுமக்கிறோம், ஏனெனில் அவர் நம் பாரங்களை சுமந்தார்.
ஆகையால் கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது கிறிஸ்துவைப் போல ஆகும் ஒரு அழைப்பு. இப்ப நம்மை ஒவ்வொருவரும் நம்மையே கேட்டுக்கொள்ளலாம். நான் தேவனை உண்மையிலே அன்பு செய்கிறேனா? என் அருகில் இருப்பவர்களின் வலியை நான் கவனிக்கிறேனா? நான் பாரம் சுமப்பவனா, பாரம் கூட்டுபவனா? என் வார்த்தைகள் ஆறுதலா, காயமா? என் வாழ்க்கை கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறதா? இந்த கேள்விகள் நம்மை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, மாறாக கிறிஸ்துவின் அன்பிற்குள் திரும்ப நம்மை அழைக்கிறது. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் பிரமாணம் ஒரு வார்த்தையில் சொன்னால் அன்பு. ஆனால் சாதாரண அன்பு அல்ல, கிறிஸ்து காட்டிய அன்பு. அது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் அன்பு. அது தீர்ப்பதற்கு பதில் தாங்கும் அன்பு. அது தள்ளுவதற்கு பதில் தூக்கும் அன்பு. நாம் அந்த அன்பில் நடந்தால் நாம் உண்மையிலே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். இப்போ ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, கிறிஸ்துவின் அன்பிற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை நேசித்தது போல நாங்களும் மற்றவர்களை நேசிக்க கிருபை தாரும். மற்றவர்களின் பாரத்தை பார்த்து விலகி நிற்காமல் அவர்களோடு நிற்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். மன்னிக்க முடியாத இடங்களில் மன்னிக்கவும், உதவ முடியாத இடங்களில் உதவவும், அன்பு குறைவான இடங்களில் உமது அன்பை வெளிப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் யாருடைய பாரத்தை நீங்கள் சுமக்கப் போகிறீர்கள் என்று கமெண்டில் எழுதுங்க. இந்த மாதிரி வேதாகம அடிப்படையிலான ஆவிக்குரிய வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மெசேஜ் யாருக்காவது உற்சாகமாக இருக்கும் என்று நினைத்தால் அவர்களோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.